பார்த்தபோது உன் பார்வை மூடியிருந்தது. அம்மா, அப்போது என் பார்வை சோகத்தில் இருந்தது. உன்னை உலுக்கிய என்னை தூக்கியது யார்? எவர்? ஒன்றும் புரியாமல் குரல்களுக்கு மத்தியில் குலுங்கி குலுங்கி அழுதேன் நான். பக்கத்து வீட்டு மாமி ஆறுதல் சொல்லி கரும்பு தின்ன தந்தார்கள். ஆனால் அம்மா, அதற்கப்புறம் நான் தின்ற கரும்புகள் எல்லாம் எனக்கு கசக்கவே செய்தன. நிலவை யாராவது முழுவதுமாக பார்த்ததுண்டா? சிவப்பையும் நீலத்தையும் குலைத்து தகதகக்கும் தீபத்தின் தரிசனம் யாருக்காவது முழு நிறத்துடன் கிடைத்ததுண்டா? ஊருக்கு ஊர் நிறம் மாறும் தண்ணீரின் உண்மையான சுவைதான் என்ன? அம்மா, பிடிக்க வரும் சிறுவனின் கையில் வண்ணத்தை பதித்து வழுக்கி சென்ற வண்ணத்து பூச்சியாகத்தான் உன்னுடனான எனது நாட்களும். ஞாபக அடுக்குகளின் ஆழ் கிடங்கில் உனக்கும் எனக்குமான சம்பவங்கள் ஒன்றிரண்டே மிச்சம் உள்ளன. உன் முகம் கிளைடாஸ்கோப்பின் வளையல் சித்திரமாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாய். உன் ஜலதோஷம் நீங்க கஷாயத்துக்காக நான் தும்பைப்பூ தேடியதும், தவளையை அடிக்காதடா உங்க அம்மாவுக்கு தலைவலிக்கும் என எவனோ சொன்னது கேட்டு பயந்து நான் அடிக்காமல் நின்றதும், ஆலம்பழம் தின்னுட்டியே பைத்தியம் பிடிக்க போகுது நண்பர்கள் பயமுறுத்த ஓடி வந்து உன் மடியில் பாதுகாப்பாக படுத்ததும் இவைதானே அம்மா அறியாத 5 வயதில் எனக்காக நீ வைத்துவிட்டு போன கொஞ்சூண்டு நினைவுகள். அழுது புலம்பி நான் அலறிய ராத்திரிகளில் நிலா இருந்தது, சோறும் இருந்தது. ஊட்டத்தான் நீ இல்லை. கடைசியாக கூரையில் நீ தலைவாரி செருகிய சுருட்டை முடியை வைத்திருக்கிறேன் பத்திரமாக. கடைசியாக நீ உடுத்தி கலற்றிய சேலை இப்போதும் இருக்கிறது என் மனதின் குளிர்போக்க. சமீபத்தில் ஆங்கிலத்தில் ஒரு கவிதை படித்தேன். நான்சி வில்லியட் என்கிற பெண் கவிஞர் எழுதிய அந்த கவிதை. வான்கூவர் நகரத்தில் ரயில் நிலையம் ஒன்றுண்டு. மரக்கட்டைகளால் ஆன அதன் நடைபாதையில் முன்பொரு முறை என் சிறு வயதில் அம்மாவும் நானும் ரயிலுக்காக காத்திருந்தோம். அங்கு வைத்துதான் அம்மாவின் தம்பி இறந்து போனதை யாரோ வந்து அம்மாவிடம் சொன்னார்கள். கன்னங்களை தாண்டி கால் விரல்களில் கண்ணீர் துளிகள் விழுந்த பிறகும் அதிர்ச்சியுடன் அம்மா அந்த நடைபாதையிலேயே நின்று கொண்டிருந்தாள். உலகம் என்பது அணுக்களால் ஆனது. நாம் ஒரு மேஜையை தொடுகிற போது மேஜையும் நம்மை தொடுகிறது என்பது உண்மையானால் அன்று அந்த நடைபாதையில் அம்மாவின் அணுக்களும் கலந்திருக்கும். நான் போய் அந்த நடைபாதையில் அம்மாவுடன் நின்ற அதே இடத்தில் நிற்கப் போகிறேன். நீண்ட நேரம், மிக நீண்ட நேரம். கன்னங்களை தாண்டி கால் விரல்களில் கண்ணீர் துளிகள் விழுந்த பிறகும். கவிதையை மொழிபெயர்த்த பிறகு கன்னங்களை தாண்டி என் கை விரல்களில் கண்ணீர் துளிகள் விழுந்து இருந்தன. அம்மா, நீ நிரந்தரமானவள். உனக்கு அழிவு இல்லை. ஆகாயம் நீ. அதில் சுற்றி சுடரும் சூரியனும் நீ. சந்திரனும் நீயே. நட்சத்திரங்களில் நின்று ஒளிரும் பிரகாசத்திலிருந்து புலப்படுவது உன் கண்கள் அன்றி வேறு என்ன? நீயே முகிலாகவும் முகில் தூவும் மலையாகவும் மலை நனையும் நிலமாகவும் வளர்ந்து கொண்டு இருக்கிறாய். நதியும் நீ, கரையும் நீ. கரை தாண்டி விரியும் காட்சியும் நீ. சிறு பிள்ளை உடனிருக்க கார்த்திகை மாதத்தின் அந்தி கருக்களில் திண்ணை எங்கும் அகல்விளக்கு ஏற்றுபவளிடமும் ஆலமரக் கிளையில் பழஞ்சேலையை தூளியாக்கி கைக்குழந்தையை கிடத்திவிட்டு அறுவடை வயலில் வேலை செய்தபடி நொடிக்கொரு தடவை திரும்பி பார்ப்பவளிடமும் அப்பார்ட்மெண்ட் பூங்காவின் சிமெண்ட் பெஞ்சில் காத்திருக்கும் மகனை அலுவலகம் முடிந்து வந்து சட்டை புழுதியோடு அள்ளி அணைப்பவளிடமும் பள்ளியின் மெயின் கேட் மூடிவிடக்கூடாதே என்கிற பதபதப்பில் மாநகரத்து சிக்னலில் இடுப்பில் யூனிஃபார்ம் குழந்தையோடு கடப்பவளிடமும் புதைக்கிற மகன்களை எல்லாம் விதைக்கிற விதைகளாக எண்ணிக்கொண்டு இருக்கும் ஈழத்து தாய்களிடமும் நான் காண்பது உன்முகம்தானே தாயே. மார்க்சிம் காக்கியின் தாய் தொடங்கி மார்க்ஸ் வெஸ்ஸின் எலந்த்ரா வரை, பட்டினத்தார் மூட்டிய தீயில் தொடங்கி புதுமை பித்தனின் சிற்றன்னை வரை, கலையிலும் இலக்கியத்திலும் நான் காணும் தரிசனங்கள் உன் அகம்தானே அன்னையே. நீ எப்படி இறக்க முடியும்? உன்னுள் கருவாகி உனக்குள் உருவான சின்னஞ்சிறு செடி நான். மண்ணுள் நான் வீழ்ந்து மெல்ல உதிரும் வரை என்னுள் நீ வாழ்வாய். அம்மா, நன்றி.